Good morning, friends and students, right? So, இன்னைக்கு நம்ம வந்து டாபிக்ல நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பார்க்க போறோம் சரிங்களா ரைட் ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா ஓகே ரைட் இன்னைக்கு நம்மளுடைய எலக்ட்ரானிக் ஃபீல்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து யூசேஜ் வந்து இருக்குது சரிங்களா சரி ரைட் ஏன் அப்படின்னீங்கன்னா அதாவது ஜென்ரலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீட்டோட வந்து பயன்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வரக்கூடிய கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 222 to 240 வோல்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வருது சரிங்களா ஸோ அப்போ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே 240 வோல்ட்டில் வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா வந்து கிடையாது சரிங்களா ரைட் சில வகையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து 8 வோல்ட்டில் இருந்து 3 வோல்ட்டில் இருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 70 வோல்ட் 80 வோல்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது சரிங்களா ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து செல்ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற வந்து சார்ஜர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வெறும் 3.7 வோல்ட்டு தான் சரிங்களா ஸோ 240 வோல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட்டை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும் சரிங்களா ரைட் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிவி இந்த மாதிரி சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேரியேஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் நிறைய வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு வந்து இருக்கும் சரிங்களா டிவி 19 வோல்ட் சரிங்களா ரைட் சின்ன சின்ன டிவைசஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் சரி ரைட் ஓகே ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 240 வோல்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைச்சி நம்ம வீட்டில் வந்து இருக்கிற சின்ன சின்ன வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிற ஏற்றப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைக்கணும் சரிங்களா ஸோ வி ஹேவ் டு ஆல்டர் த எலக்ட்ரிக் கரண்ட் சரிங்களா ரைட் ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட டிவைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தேவை சரிங்களா ரைட் ஸோ இப்போ இந்த டிவைஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் இது அடிக்கடி ஷார்ட் நோட்ஸ் கேட்டிருப்பாங்க ஸோ கொஞ்சம் வந்து மெதுவாக கிளியராக வந்து பாருங்கள் சரிங்களா யாராவது டவுட் இருந்தால் இது நீங்கள் கேட்கலாம் சரிங்களா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது முதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வோல்டேஜை ஆல்டர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய வந்து ஒரு டிவைஸ் சரிங்களா ரைட் அவ்வளோதான் சரிங்களா யூஸ் டு ரெகுலேட்டிங் த கரண்ட் சரிங்களா ரைட் கரண்ட் வந்து குறைக்கவோ கூட்டவோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம் அதே இடத்துல வந்து இதோட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரைமரி காயில் வந்து இருக்கும் ஒரு செகண்டரி காயில் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது ஒரு கம்ப்ளீட் இன்சுலேட்டிங் மெட்டீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட் இன்னும் சில டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து சென்ட்ரல் கோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரைமரி காயிலும் செகண்டரி காயிலும் ரெண்டு சேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 200 வோல்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணுறோம் ரைட் ஸோ இப்போ இந்த 200 வோல்ட்டை நம்ம வந்து இந்த 100 வோல்ட்டை நம்ம வந்து அப்ளை பண்ண வேணும் அப்படின்னா வந்து இங்கே காயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை டர்ன்ஸ் வந்து இருக்கோ அத்தனை டர்ன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து பாதியை ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து 100 வோல்ட்டாக வந்து ஆகிடும் சரிங்களா ரைட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா வந்து படிச்சிருப்போம் சரிங்களா ரைட் பிசி ஈக்குவல் டு ஐஆர் சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆறு இன்டென்சிட்டியும் வோல்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே ஆல்ட்ராக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டெரக்ட்லி ப்ரொபோஷனல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் வந்து பாதியாக வந்து குறையுது அப்படின்னா வந்து இதில் இன்டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆம்பா வந்து இருக்குது அப்படின்னீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆம்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ரைட் ஸோ இந்த வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெசிஸ்டன்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறிடும் சரிங்களா ரைட் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சரிங்களா ரைட் ஸோ பிரைமரி காயில் செகண்டரி காயில் ஒன்று ஆன் இன்சுலேட்டிங் ஒரு மெட்டீரியல் சரிங்களா ரைட் ஜென்ரலாக அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட் அயன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் சரிங்களா ரைட் ஸ்கூலில் படிச்சப்போ இது வந்து தேனீரும்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரியான மெட்டீரியலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா ஏன் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது சரிங்களா அயன் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரியான வந்து மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டாது சரிங்களா ரைட் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கோம் ரைட் ஓகே இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் எதுக்காக நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ரைட் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் படிக்கும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நான் வந்து சொல்லியிருப்பேன் நான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எர்த் ஃப்ரீ ஷாக் ஃப்ரீ சரிங்க எலக்ட்ரிக் ஷாக் வந்து இதில் வந்து அடிக்காது காரணம் வந்து என்ன அப்படின்னா வந்து பிரைமரி சர்க்யூட் செகண்டரி சர்க்யூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து
நோ கனெக்ஷன் பிட்வீன் சரிங்களா ரைட். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக இதில் வந்து இருக்கவே இருக்காது சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரம்ல வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ரைட். அதுக்கடுத்து இதோட பேசிக் பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ என்ன மாதிரியான பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் சரிங்களா. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பவர் ப்ரொடக்ஷன் வந்து ஆகணும் அப்படின்னா வந்து கண்டக்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள இருக்க வந்து இந்த செகண்டரி காயில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் சேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் சரிங்களா ரைட். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே சாஃப்ட் அயான் கோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரைமரி காயிலும் செகண்டரி காயிலும் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கும்போது எப்படி இதில் வந்து ரிலேட்டிவ் சேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது நிறைய பேரோட வந்து ஒரு கொஸ்டின் தான் சரிங்களா ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட் நடுவில் வந்து காயில் வந்து ரொட்டேட் ஆகிட்டே வந்து இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இந்த காயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை கட் பண்ணிகிட்டே வந்து இருக்கும் சரிங்களா ரைட். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் இப்போ நம்ம இந்த பவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 வோல்ட் வந்து கொடுக்குறோம். 10 வோல்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து திரும்பி அடுத்து வந்து 8 வோல்ட் கொடுக்குறோம், திரும்பி வந்து 12 வோல்ட் கொடுக்குறோம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறிக்கிட்டே வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியிங் கரண்ட்ஸ் அப்ளை பண்ணுற போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. அது வந்து ஒன்று சரிங்களா. அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா ரைட். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதில் ஒர்க் ஆகக்கூடியதுன்னா ஏசி கரண்ட்ல வந்து ஒர்க் ஆகக்கூடியது சரிங்களா. அதான் இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து ஏசி கரண்ட்ல வந்து ஃபங்க்ஷன் ஏசி கரண்டோட வந்து வேவ் உங்களுக்கு எப்படி வந்து இருக்கும் அப் அண்ட் டவுன் சரிங்களா ரைட். ஸோ இப்படி வந்து இருக்கும்போது என்ன வந்து ஆகும் அப்படின்னா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்த் டு சவுத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப் அண்ட் டவுன்ல வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து அடுத்த வந்து வேவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுத் நார்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறும் சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிட்டே வந்து இருக்கும் சரிங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன வந்து பண்ணோம் மூவ்மெண்ட் வந்து பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காயில்ஸை நம்ம வந்து உள்ளே வந்து கொண்டு போனோம், அந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காயில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி காயில் ஸ்டேபிளாக வந்து இருக்குது, இண்டக்ஷன் பண்ண வேண்டிய காயில் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, பிரைமரி காயில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்து இருக்கும் சரிங்களா. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காயில்ஸில் செகண்டரி காயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆகிட்டே ரைட். ஸோ இப்போ இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செகண்டரி காயிலில் நமக்கு வந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்குது சரிங்களா. திஸ் இஸ் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இன் த டிரான்ஸ்ஃபார்மர் சரிங்களா ரைட். ஓகே, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 டைப் ஆஃப் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா ரைட். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் டைப் இல்லாட்டி ஈவன் ரேஷியோ சரிங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் ரைட். இதில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் சரிங்களா ரைட். இப்போ வந்து ஸ்டாட்டிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து காயில்ஸோட வந்து கவுண்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும் சரிங்களா ரைட். எதுக்கு நம்ம வந்து ஸ்டாட்டிக்காக நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எர்த் ஃப்ரீ அதோட முக்கியமான ஒரு விஷயம் தான் சரிங்களா. எலக்ட்ரிக் ஷாக் இல்லாமல் நம்ம வந்து பயன்படுத்துறதுக்காக தான் சரிங்களா ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த காயில் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ பிரைமரி காயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கவுண்டிங் வந்து என்ன வந்து இருக்கோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்டரி காயில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக வந்து இருக்கும், இதில் அதிகமாக வந்து இருக்கும், இதில் வந்து கம்மியாக வந்து இருக்கும் சரிங்களா ரைட். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எவ்வளோ வந்து நம்ம வந்து வோல்டேஜ் வந்து வேணுமோ இந்த வோல்டேஜ் வந்து ஹைக் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த பிரைமரி காயிலை விட செகண்டரி காயில் எத்தனை கவுண்டிங் வந்து கூட வந்து இருக்கணும், என்ன டைப் ஆஃப் வந்து மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணணும், எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் வந்து பண்ணணும் வந்து செகண்டரி காயில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசைன் பண்ணணும் சரிங்களா ரைட். அதுக்கேற்றப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுக்கலாம் ரைட். மூணாவது ஸ்டெப் டவுன். ஸ்டெப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே நம்ம வந்து சொன்ன இதே தான் சரிங்களா ரைட். ஸோ பிரைமரி காயிலோட செகண்டரி காயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவுண்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு வந்து அடிஷனலாக ஒரு 2 டைப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இது வந்து என்ன அப்படின்னீங்கன்னா வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேரியபிள் டிரான்ஸ்ஃபார்மர்,
சரிங்களா. அந்த வேரியபிள் டிரான்ஸ்ஃபார்மர் 1 செகண்ட் இருக்குது, இதை வந்து அழிச்சிடுறேன். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து அடிஷனல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 டைப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம வந்து ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. வேரியபிள் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சரிங்களா. ரைட். ஸோ இந்த வேரியபிள் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்னீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ரியல் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம வந்து படிச்சிருப்போம் சரிங்களா. ரைட். ஸோ அப்போ அந்த ரியல் ஸ்டார்ட் வந்து இப்போ வந்து என்னன்னு தெரியலனா நீங்கள் வந்து அந்த வீடியோவில் பழைய வீடியோ போய் பாருங்கள். அது வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்னீங்கன்னா வந்து ஒரு பிரைமரி காயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ரைட். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு செகண்டரி காயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருப்போம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன வந்து பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த பிரைமரி காயிலில் நம்ம எவ்வளோ வோல்டேஜ் வந்து கொடுக்க போகிறோன்றதை தான் நம்ம வந்து டிசைட் பண்ண போகிறோம் சரிங்களா. ரைட். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ரியல் ஸ்டார்ட்டில் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி தான் சரிங்களா. ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து பவர் சப்ளை வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்கோம் சரிங்களா. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா என்ன வந்து ஆகும், இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் வந்து வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சரிங்க மேக்ஸிமம் வந்து வோல்டேஜ் சரிங்களா. ரைட். ஸோ இப்போ வந்து இதுவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா என்ன வந்து ஆகும், இந்த காயிலோட வந்து சர்க்யூட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட் ஆஃப் வந்து கரண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ரைட். ஸோ அப்படி வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏற்கனவே இந்த பிரைமரி காயிலில் வந்து ஃபுல் காயிலில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இல்லாமல் அதில் பாதி அளவு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்துவோம் சரிங்களா. ரைட். ஸோ இப்போ இதுவே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25% ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்க்யூட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணும் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியோஸ்டாட் பேஸ்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் நம்ம வந்து பிரைமரி காயிலில் கொடுக்குறத நம்ம வந்து ஆல்டர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்சஸ் வந்து நிறைய வந்து இருக்கும் சரிங்களா. செகண்டரி காயிலில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கவே வந்து இருக்காது சரிங்களா. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேரியபிள் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவோம். ரைட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து பிரைமரி காயில் வந்து ஒன்றே தான் வந்து இருக்கும், செகண்டரி காயில் எதுவுமே வந்து இருக்காது சரிங்களா. ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காயில் சரிங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் சப்ளை அப்ளை பண்ணுறோம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து வேணும் சரிங்களா. ரைட். ஃபுல் வோல்டேஜ் வந்து வேணும் அப்படின்னா வந்து கனெக்ஷன் இங்கிருந்து நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம் சரிங்களா. ரைட். சப்போஸ் இதில் நம்ம வந்து வோல்டேஜ் வந்து கம்மியாக வந்து வேணும் அப்படின்னா வந்து இந்த கனெக்ஷன் வந்து பாதியிலிருந்து எடுத்துக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வந்து வேணுமோ அதுக்கேற்றப்பல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காயிலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காயிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டும் அவுட்புட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிறோம் சரிங்களா. ரைட். ஓகே. இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலி நம்ம வந்து எடுத்தோன்னே ஜென்ரலாகவே சொன்னோம். டிரான்ஸ்ஃபார்மரில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் வந்து இருக்காது அப்படின்னு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ஏன் அப்படின்னீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது டிஸ்கண்டினியூஷனும் வந்து இல்லை சரிங்களா. பிரைமரி காயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து டேரெக்டாக செகண்டரி காயில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட் நம்ம வந்து எடுக்கிறோம் சரிங்களா. ரைட். ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒன்று வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டில் பொதுவாக ஃபிசியோதெரப்பி ஃபீல்டில் நம்ம வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து கிடையாது சரிங்களா. வெரி ரேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம். அதுலேயுமே நம்ம யூஸ் பண்ணுற வந்து எக்யூப்மெண்ட்லேயே டிவைஸ்லேயே வந்து கொஞ்சம் வந்து வோல்டேஜ் வந்து அதிகமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்று வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐஎஃப்டி சரிங்களா. அதில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 120 வோல்ட் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ரைட். ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டெப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் நாட் ஓன்லி ஐஎஃப்டி சரிங்களா, எல்லாம் வந்து ஸ்டிமுலேட்டர் எக்யூப்மெண்ட்டு லெஸ் தெரப்பி எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி வந்து யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஆம்பியர் த இன்டென்சிட்டி ஆஃப் த கரண்ட் மே பி வெரி ஹெவி சரிங்களா. ரைட். வெரி ஹை. ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் டவுன் வந்து பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இதில் இன்டென்சிட்டி வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ஆம்பியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 35 ஆம்பில் வந்து இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 90 ஆம்ப் வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. ரைட். அதுக்கப்புறம் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ்லையும் சரி கமர்ஷியலாக வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் தான் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா. ரைட். நம்ம ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்டபிள் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாட்டினா வந்து பாக்கெட்னா வந்து
பாக்கெட் எக்யூப்மெண்ட் சரிங்களா. அந்த பாக்கெட் டைப் வந்து எக்யூப்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படிங்க வந்து சாதாரணமாக வந்து ஒரு சின்ன வந்து பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9 வோல்ட் பேட்டரி அப்ளை பண்ணி அதுல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 24 வோல்ட் அவுட்புட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணணும் அப்படிங்க வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் போர்டில் ஒரு குட்டிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அதோட வந்து டயோடு சர்க்யூட்ஸ் இதெல்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் அப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வந்து பயன்படுத்தும் சரிங்களா. ரைட் இப்போ வர நிறைய வந்து எக்யூப்மெண்ட்டில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் எஸ்எம்பிஎஸ் போர்டுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து போர்டு வந்து இப்போ வந்து வருது சரிங்களா. இது வந்து கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட் உள்ள வந்து ஒரு போர்டு சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரெசிஸ்டன்ஸ் தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. இந்த பெரிய சைஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வர எக்யூப்மெண்ட்டில் நிறையா வந்து இருக்கிறது வந்து கிடையாது சரிங்களா. ரைட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் டயக்ராம் எக்யூப்மெண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிச்சிருக்கோம் சரிங்களா. சாஃப்ட்வேர் டயக்ராம் எக்யூப்மெண்ட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் சர்க்யூட்டில் வந்து 2 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து 90 வோல்ட்ஸோ 60 வோல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரைமரி காயிலிருந்து செகண்டரி காயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 400 வோல்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹை வோல்டேஜ் எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹை வோல்ட்டை நம்ம வந்து கெயின் பண்ணி எடுக்கிறது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ரைட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு நம்ம வந்து வேரியபிள் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த வேரியபிள் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ராக்ஷன் எக்யூப்மெண்ட் வந்து இருக்குல்ல ட்ராக்ஷன் எக்யூப்மெண்ட்டில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து உள்ளே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன வந்து ஒரு மோட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரிங்களா. ஸ்டெப்பர் மோட்டார்னு வந்து சொல்லுவோம், இல்லாட்டி கியர் மோட்டார்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மோட்டார் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். நம்ம நார்மலாக ஃபேனில் யூஸ் பண்ணுற மோட்டர் மாதிரி வந்து அது வந்து இருக்காது சரிங்களா. ரைட் ஸோ அந்த மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நேரான கரெக்டான சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காது சரிங்களா. இப்போ 220 வோல்ட் வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது 50 வோல்ட் வந்து 50 கேஜி வந்து வெயிட்டை வந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் கெப்பாசிட்டி வந்து இருக்கும் அப்படின்னீங்கன்னா அந்த வோல்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் நம்ம இழுக்கிறத வந்து ஆல்டர் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கரெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணும் ஃபுல் இன்டென்சிட்டி அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 கேஜி அப்படின்னீங்கன்னா வந்து நம்ம வந்து அதில் வந்து பாதி நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 25 கேஜி சரிங்களா. அந்த மாதிரி வந்து வோல்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து அப்ளை பண்ணக்கூடிய வோல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்டர் பண்ணுவோம் சரிங்களா. ரைட் ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து ட்ராக்ஷன் எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ வர எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் வந்து மாற்றிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படிங்க வந்து செகண்டரி காயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேரியபிள் டைப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. இந்த பிரைமரி காயில் இல்லாமல் செகண்டரி காயிலில் வந்து இதே வந்து இந்த ரியோ ஸ்டார்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்டரி காயிலில் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ரைட் ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இதுக்கு முன்னாடி வர்ற வந்து நிறைய வந்து ஐஎஃப்டி எக்யூப்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு சரிங்களா. ரைட் ஸோ இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதனால தான் அந்த எக்யூப்மெண்ட்லாம் நிறைய நீங்கள் பழைய மாடல் எக்யூப்மெண்ட்லாம் தொட்டீங்க அப்படிங்கன்னா வந்து அந்த கார்னரில் ஒரு சின்ன வந்து லைட்டாக வந்து ஒரு எக்ஸ்ட்ராக் நம்ம வந்து அப்பப்போ ஃபீல் பண்ணோம் சரிங்களா. ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து படும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்துக்கிட்டே வந்து இருக்கும். காரணம் என்னன்னா இந்த ஆட்டோ டைப் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதில் நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆட்டோ டைப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓவல் ஷேப்லேயே சர்க்கிள் ஷேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. 2 இன்புட் இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ரைட் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபீல்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ரைட் ஓகே செகண்ட் ஓகே. ஸோ இந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்கேன் நான் சரிங்களா. ரைட் நம்ம ஃபீல்டில் இது ரொம்ப வந்து கம்மியாக பயன்படுத்துறது வந்து இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்க மட்டும்தான் சரிங்களா. ரைட் ஸோ 2 டிரான்ஸ்ஃபார்மரே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணோம், மற்றபடி எல்லாத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ரைட் ஸோ இன்னும் நம்ம இதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஒரு 2-3 டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா. ரைட் ஐ திங்க் வந்து தெர்மியோனிக் வால்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் இது ரெண்டையும் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் ஃபிசிக்ஸில் நிறைய வந்து கவர் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ரைட் ஓகே. இது இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்ல பார்த்துட்டு இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூபிஆர்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்தணும் சரிங்களா. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராவயலட் ரேடியேஷன் எக்யூப்மெண்ட் வந்து பயன்படுத்துறது வந்து கிடையாது. ஸோ ஆனால் இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு ஹை ஃப்ரீக்வன்சி எக்யூப்மெண்ட்டில் அல்ட்ராவயலட் ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் வந்து இன்னும் இருக்கு சரிங்களா. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த எலமெண்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு ஹை வோல்டேஜ் வந்து எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவைப்படும் சரிங்களா. ரைட் சர்டன் செகண்ட்ஸ் டு சர்டன் மினிட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது அந்த ஹை வோல்டேஜ் எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிலமெண்ட் வந்து ஹீட் ஆயிரும்.
அந்த ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்டேபிளான வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அதில் வந்து அயன்ஸ் வந்து எமிட் ஆகும். அந்த எமிட் ஆகிற அந்த அயன்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணும். சரிங்களா? அதில் சரிங்களா? சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டர் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மராகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த டிரான்ஸ்ஃபார்மர். ரைட். ஓகே. சரிங்களா? ரைட். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. சரிங்களா? ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.